நம்ம வாழ்க்கையில சில கதைகள் இருக்கு. அது எவ்வளவு பழையதா இருந்தாலும் அது சொல்ற பாடம் இன்னிக்கும் புதுசா இருக்கும். பெருமை, தாழ்மை, இது ரெண்டுல எது சிறந்தது? நம்மளை எது உயர்த்தும்? இந்த கேள்விக்கு ஒரு 2000 வருஷம் பழமையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு கதை பதில் சொல்லுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி சிம்பிள் தான். பெருமையா இல்ல தாழ்மையா? நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்? எது நமக்கு நிஜமான மதிப்பை கொண்டு வரும்? வாங்க இந்த கதைக்குள்ள போய் அதுக்கான விடையை தேடுவோம். முதல்ல இந்த கதை எதுக்காக, யாருக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது தங்களை ரொம்ப நேர்மையானவங்கன்னும் மற்றவங்களெல்லாம் ரொம்ப மட்டமாவும் பார்த்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்கள பார்த்து தான் இயேசு இந்த ஊமைய சொல்ல ஆரம்பிக்கிறார். கதையோட ஆரம்பம் ரொம்ப சிம்பிள். ரெண்டு பேர். 2 பேரும் ஜெபம் பண்றதுக்காக கோயிலுக்கு போறாங்க. இடம் ஒண்ணுதான், நோக்கமும் ஒண்ணுதான். ஆனா அவங்க ஜெபம் பண்ணின விதம் இருக்கே, அதுதான் கதையோட மொத்த போக்கையே மாத்திடுச்சு. யார் அந்த 2 பேருன்னு பாப்போமா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல சொல்லப்போனா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஒருத்தர் பரிசேயர், சமூகத்துல ரொம்ப மதிக்கப்பட்ட ஒரு மத தலைவர், சட்டத்திட்டங்கள் எல்லாம் 100% கரெக்டா கடைபிடிக்கிறவர். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆய்காரன், அதாவது டாக்ஸ் கலெக்டர். ரோம அரசாங்கத்துக்காக வேலை செஞ்சதால மக்கள் அவரை ஒரு துரோகியா, ஒரு பெரிய பாவியா வெறுத்து ஒதுக்கினாங்க. சரி, முதல்ல நாம அந்த பரிசேயர் பக்கம் போவோம். அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு, கடவுள் முன்னாடி தன்னை எப்படி காட்டிக்கிட்டார், அவருடைய ஜெபத்துல என்ன இருந்துச்சுன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்போம். முதல்ல அவரோட பாடி லாங்குவேஜே பாருங்களேன். அவர் மத்தவங்களை விட்டு தள்ளி தனியா போய் நிக்கிறாரு. அவரோட ஜெபம் கூட கடவுள்கிட்ட பேசுற மாதிரி இல்ல, தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்தே தெரியுதுல்ல, அவருக்குள்ள இருந்த அந்த பெருமையும் நான் தான் பெஸ்ட்டுங்கிற அந்த மனப்பான்மையும். அடேங்கப்பா, அவரோட ஜெபம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்களா? இது ஜெபமா இல்ல மத்தவங்கள குறை சொல்றதா? மத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு அவங்களையெல்லாம் மட்டம் தட்டி தன்னை உயர்த்திக்கிறாரு. முக்கியமா அங்க ஜெபம் பண்ண வந்திருந்த அந்த ஆயக்காரரையும் விட்டு வைக்கல பாருங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து தன்னோட நல்ல காரியங்களை ஒரு லிஸ்டே போடுறாரு. வாரத்துல 2 நாள் விரதம் இருக்கிறாராம். வர்ற எல்லா வருமானத்திலையும் 10ல் 1 பங்கு கொடுத்துடுறாராம். இது கடவுள்கிட்ட பண்ற ஜெபம் மாதிரி தெரியல, ஒரு இன்டர்வியூல தன்னோட ரெஸ்யூமேவோ படிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அவரோட முழு கவனமும் நான் என்ன செஞ்சேன், நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுல தான் இருந்துச்சு. சரி, இப்போ பரிசேயர் விட்டுட்டு நம்மளோட கவனத்தை அந்த 2வது ஆள் மேல திருப்புவோம். அதாவது அந்த ஆய்காரன். இங்க டோன், வார்த்தை, மனநிலைன்னு எல்லாமே அப்படியே தலைகீழா மாறப்போது பாருங்க. ஆனா இந்த ஆயக்காரன், இவரோட நிலைமைய பாருங்க. கோயிலோட ஒரு மூலையில தள்ளி ஒதுங்கி நிக்கிறாரு. கடவுளை நிமிர்ந்து பார்க்க கூட தனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு தலைய குனிஞ்சு நிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. தன்னோட மார்புல அடிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரோட ஒவ்வொரு அசைவும் அவரோட வெட்கத்தையும் தாழ்மையையும் அப்படியே நமக்கு காட்டுது. அவரோட ஜெபம் இதுதான். கடவுளே, பாவியான என் மேல கருணையா இருங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். இங்க பெருமைக்கு இடமே இல்ல. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு எந்த லிஸ்டும் இல்ல. தன்னோட தப்ப முழுசா ஒத்துக்கிட்டு கடவுளோட கருணைய மட்டும்தான் அவர் கேட்டாரு. இதுதாங்க உண்மையான தாழ்மை. ஓகே, இப்போ 2 ஜெபத்தையும் நம்ம கேட்டாச்சு. ஒரு பக்கம் பெருமையோட உச்சியில இருந்த பரிசேயர், இன்னொரு பக்கம் தாழ்மையோட ஆழத்துல இருந்த ஆய்காரன். இதுல யாருடைய ஜெபம் கடவுளுக்கு பிடிச்சிருக்கும்? இயேசு சொன்ன தீர்ப்பு அங்க கூடியிருந்தவங்களையே ஒரு நிமிஷம் ஆட்டம் காண வச்சுது. அப்படி என்ன தீர்ப்பு அது? வாங்க பார்க்கலாம். தீர்ப்பு ரொம்பவே நேரடியானது, ஆனா யாருமே எதிர்பார்க்காதது. அந்த பெருமையா ஜெபம் செஞ்ச பரிசேயர் கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படாம வீட்டுக்கு திரும்பினான். ஆனா தன்னை ஒரு பாவின்னு தாழ்த்திக்கிட்ட அந்த ஆயக்காரன் இருக்கானே, அவன் கடவுளால் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பினான். இது அங்கிருந்த மக்கள் கேட்டப்போ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதாங்க இந்த கதையோட மைய கருத்து. ஒரு கோல்டன் ரூல் மாதிரி. யார் தங்களை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் தாழ்த்தப்படுவாங்க. ஆனா யார் தங்களோட குறைகளை உணர்ந்து தாழ்மையா இருக்காங்களோ அவங்க நிச்சயம் உயர்த்தப்படுவாங்க. இது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மை. சரி, கதை கேட்டாச்சு. இது ஒரு பழைய கதை தானே, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கதை இன்னிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. அது என்னன்னு நாம இப்ப பார்க்க போறோம். அந்த பரிசேயர்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனையே சுயநீதி தான். அப்படின்னா என்னன்னா, கடவுளோட பார்வையில நான் எப்படி இருக்கேன்னு பார்க்காம மத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து, அப்பாடா அவனை விட நான் எவ்வளவோ பெட்டர்னு நினைச்சுக்கிறது. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு மனநிலை இல்லையா? அப்போ இவங்க 2 பேரோட அப்ரோச்ல இருந்த அடிப்படை வித்தியாசம் என்ன? பரிசேயர் தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டி நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் சொன்னாரு. ஆனா ஆய்காரனும் தன்னோட தேவையை மட்டும்தான் காட்டினான். எனக்கு உங்க கருணை வேணும்னு கேட்டான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் தன்னோட தகுதியை காட்டினார், இன்னொருத்தர் தன்னோட தேவையை காட்டினார். இதுதான் வித்தியாசம்.
அப்போ நாம கடவுள்கிட்ட சரியான ஒரு உறவுல இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஆய்க்காரனோட உதாரணம் நமக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் காட்டுது. முதல் ஸ்டெப், நம்ம தப்ப நாம நேர்மையா ஒத்துக்கணும். 2வது, மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கற அந்த பெருமையை தூக்கி போடணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, நம்மளோட நல்ல செயல்களை நம்பாம கடவுளோட இரக்கத்தை மட்டும் நம்பி வாழ்றது. அதாவது தகுதியை நம்பாம கிருபையை நம்புறது. சரி, இப்ப இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நம்மளோட மனப்பான்மை, நம்மளோட ஜபம், இது யாருடையது மாதிரி இருக்கு? நம்மளும் மனசுக்குள்ள அந்த பரிசேயர் மாதிரி நம்மளோட சாதனைகளை ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு மத்தவங்கள விட நம்ம பெட்டர்னு நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல அந்த ஆயக்காரன் மாதிரி நம்மளோட குறைகளை உணர்ந்து எனக்கு கருணை வேணும்னு உண்மையிலேயே தாழ்மையா கேட்கிறோமா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி.